வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். வைகுண்ட ஏகாதசி அன்று துளசியை பறிக்கக்கூடாது. சமைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. பகலிலும் இரவிலும் தூங்கக்கூடாது. இரவு கண் விழிக்கும் போது மொபைல் போனில் ரீல்ஸ் பார்க்கக்கூடாது. இறந்தவர்களுக்கு சிரார்த்தம் செய்யக்கூடாது. காயத்ரி மந்திரத்திற்கு ஈடான மந்திரமில்லை. கங்கைக்கு ஈடான தீர்த்தமில்லை. ஏகாதசியை மிஞ்சிய விரதமில்லை. ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானிடம், சுவாமி விரதங்களில் மிகவும் சிறந்த விரதம் எது என்று கேட்க, அதற்கு சிவபெருமான் ஏகாதசி விரதமே மிகவும் சிறந்த விரதம் என்று கூறினார். பாவங்களை போக்கக்கூடிய விரதமே இந்த ஏகாதசி விரதம் என்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி விரதம் கடைபிடிப்பவர்கள் பாவங்கள் நீங்கி சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கை. வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலனை பெற முடியும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்கள் 3 கோடி ஏகாதசி விரதம் இருந்த பலனை பெறுவார்களாம். ஆகையால் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பரந்தாமனின் அருளை பெற்று சகல விதமான சௌபாக்கியங்களும் பெறுவீர்கள்.